ஹாய் ஆல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டபுள் செயின் ஸ்டிச் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். ஸோ நீங்கள் எப்போவுமே போடுற மாதிரி தான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்களுக்கும் இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம எப்பவும் போல் வந்து சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் நான் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் ஒரு வந்து லாக் செயின் போடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு லாக் செயின் போடுங்க. ஸோ போட்ட பிறகு நம்ம நார்மல் செயின் எப்படி போடுவோமோ அப்படி தான் போடணும். ஸோ ஆரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ என்னென்னா இந்த செயின் தான் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் இதை வந்து சில்க் த்ரெட்லேயும் ஜரியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜரியில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் சில்க் த்ரெட்டில் வந்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ஈஸி. ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டுட்டு வருவோம். ஸோ இந்த டபுள் செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் கேப்பே விடாமல், இப்போ நான் அந்த லைன் போட்டிருக்கிறது இருக்குதுன்னா அந்த லைனுக்கு கூட டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட நம்ம டிஸ்டன்ஸ் இல்லாமல் நான் போட்டு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் தெரியும். ஸோ அந்த கூட டிஸ்டன்ஸ் கூட நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு கேப் இல்லாமல் நம்ம போடுறதுக்கு பேர் தான் டபுள் செயின். ஸோ எப்போவுமே லாஸ்ட் எண்டு முடிக்கும்போது எண்டு அப்படியே நீங்கள் திருப்புறீங்க அப்படின்னா கீழே இன்னொரு டிசைனில் வந்து கொண்டு வரீங்கன்னா குட்டியாக ஒரு செயின் போட்டு அந்த டிசைனை வந்து அப்படியே திருப்பணும். ஸோ இது வந்து நான் ஒரு லைனில் தான் போட்டிருக்கேன். இன்னும் அதை வந்து டிசைன்லாம் எப்படி போடணுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஷேப்ஸில் நம்ம எப்படி போடணுன்றதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஆரியை பொறுத்த வரைக்கும் டென்ஷனே ஆகாதீங்க, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். செயின் மட்டும்தான் கஷ்டம். ஸோ செயினில் வந்து கீழே பேக் எண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதுக்கும் நான் கிளியராக வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.